வணக்கம் குழந்தைகளை, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது உடல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலும்புகள் மற்றும் தசைகள். ஓகேங்களா? நம்ம உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலும்பு கூட அமைப்பு இருக்கும். அது வந்து தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் இந்த மாதிரி எலும்புகளால் ஆனதாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தசைகள் வச்சு உடம்பானது மூடி இருக்கும். அதுக்கு மேலே நம்முடைய தோல் வரும். இப்படிதான் நம்ம உடைப்பு அமைப்பானது இருக்குது. சரிங்களா? ஓகே. நமது உடல் எலும்புகள் மற்றும் தசைகளால் ஆனது. இப்போ முதல் படத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா, முதல்ல வந்து எலும்பு கூட இருந்துச்சு, அப்புறம் வந்து தசைகளானது. இந்த 2 நாள் நம்முடைய உடம்பு வந்து உருவாக்கப்பட்டது. உங்கள் மேற்கையை அழுத்தவும். இப்போ நம்ம கையை வந்து அழுத்தி இன்னொரு கை வச்சு பிடிச்சோம்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் கை அமுங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளால வந்து அதுக்கு மேலே அழுத்த முடியாது, அதாவது நம்ம அமுக்க முடியாது. தொடுவதற்கு கடினமாக நீ உணரும் பகுதி எலும்பு. ஓகேங்களா? அதாவது ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால அமுக்க முடியாது இல்லையா? கடினமா இருக்கிறது வந்து நம்ம எலும்பு பகுதி வந்துட்டோம், அதனால எலும்பு வந்து அழுத்த முடியாது. அதை கடினமாக நம்ம உணர்ந்தோம். தொடுவதற்கு மிருதுவாக உணரும் பகுதி தசையாகும். நம்ம முதல்ல அமுக்கணும்னே கை கொஞ்சம் அமுக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து தசை. எலும்புகள் நமது உடலுக்கு வடிவம் கொடுக்கின்றன. இப்போ ஒரு வீடு கட்ட முன்னாடி என்ன பண்றோம், காங்கிரீட் கலவையெல்லாம் போட்டு, நீங்க காங்கிரீட்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கம்பிகள் மாதிரி வச்சு அந்த சின்ன சின்ன கற்களை போட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டு அப்படியே கரைச்சி ஊற்றிதே வந்து அதை செய்வாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து எழுப்புவாங்க, அந்த வடிவத்தை எழுப்புவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு ஆனது பார்த்தீங்கன்னா முதல்ல எலும்புகளால் ஆனது. அந்த எலும்புகள் நம்ம உடம்புக்கு வந்து வடிவத்தை கொடுக்கணும். மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதால் வந்து நேரம் நிற்க முடியாது, அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், அது நிற்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அதனால இன்னும் உள்ள எலும்பு கூட இருக்கு. அது மேலே அந்த எலும்பு கொடுக்கு மேலே வந்து தசைகள் வந்து உட்காருது. அதனால நமக்கு வந்து அந்த கழுத்து, அந்த கைகள், அந்த உடல், அந்த இடுப்பு, அந்த வடிவம் வந்து கிடைக்குது. அதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா தசைகள் கிடையாது, அதுக்கு அடியில் உள்ள எலும்புகள். அதை இதில் போட்டிருக்காங்க. எலும்புகள் நமது உடலுக்கு வடிவம் கொடுக்கின்றன. அவை நம் உடலுக்கான சட்டகமாகும். ஓகேங்களா? சட்டகங்கிற வார்த்தை வந்து நான் அடுத்த படத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஸ்லைட்ல அதை பத்தி ஒரு பிக்சர் வச்சிருக்கேன், அதில் காமிக்கிறேன். நாம் குதிக்கவும், அதாவது நம்ம வந்து தங்கு தங்குன்னு குதிப்பதற்கும், ஓடவும், நம்ம வந்து ஓடுறோம் இல்லையா, அதுக்கும், ஒரு ஆபத்தான காலங்களில் ஓடுவதற்கும், மற்றும் ஓய்வுன்றது வந்து ஓய்வு. ஓகேங்களா? இது ஓவன் பண்ணணும், தப்பா இருக்கு புக்ல. ஓய்வு நிலையில் இருக்கவும். ஓய்வு நிலையில அப்படியே உட்கார்ந்துருக்கலாம், இல்லை சாஞ்சி உட்காரலாம், அந்த மாதிரி இருக்கும். படுத்திருக்கும், நம்ம கீழே படுப்பதற்கும் வந்து இவை உதவுகின்றன. அதாவது எலும்புகள் இல்லைன்னா நம்மளால இதெல்லாமே பண்ண முடியாது. எலும்புகள் உடலின் உட்புற பாகங்களை பாதுகாக்கின்றன. இப்போ இந்த சைடில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மார்பு எலும்பு கூடு. ஓகேங்களா? இதுக்குள்ளதான் இந்த சிகப்பா இருக்கு பாருங்க, இது நம்முடைய இதயம். இந்த 2 பக்கம் இருக்கு வந்து நம்முடைய நுரையீரல். ஓகேங்களா? இது வந்து லிவர், ஈரல் சொல்லுவாங்க, கல்லீரல். சரியா? ஸோ அந்த முக்கியமான பகுதியில் அந்த இதயமும் நுரையீரலும் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட்டுக்குள்ள இருக்குது. ஏன்னா முக்கியமான உறுப்புனால இயற்கை எப்படி பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலும்பு கூட்டுக்குள்ள வச்சிருக்கு. ஸோ நம்முடைய மார்பு பகுதி ஏதாச்சும் ஓங்கி நம்ம அடிச்சா கூட என்ன ஆகும், இதயத்தை நேரடியாக அது பாதிக்காது. முதல்ல அந்த எலும்புக்குள்ளதான் அந்த அடி விழும். அந்த எலும்புக்கூடு உடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த இதயம் வந்து பாதிக்கப்படும். ஸோ எலும்புக்கூடு வந்து ஓரளவுக்கு இதயத்தை வந்து நேரடியாக காப்பாற்றுது. அதே எலும்புகள் உடலின் உட்புற பாகங்களை பாதுகாக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து, தசைகள் என்பவை நமது எலும்புகளை மூடியுள்ள மென்மையான பாகங்கள். ஆமா, ஏன்னா வந்து தசைகளை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்குது, அப்போ வந்து மென்மையா இருப்பது அமுங்குது. இவை ரப்பர் பட்டை போன்று நீண்டும் சுருங்கியும் நமது உடலின் பல பாகங்களை இயக்க உதவுகின்றன. ரொம்ப முக்கியம். இப்ப ரப்பர்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி இழுத்தீங்கன்னா நீளமா வரும், திருப்பி விட்டீங்கன்னா அதோட பழைய நிலைக்கு போயிடும். ஸோ வந்து இந்த தசைகள் வந்து ஒரு ரப்பர் மாதிரி என்ன ஆகுது, தேவைப்படும் போது அப்படி நீண்டும் சுருங்கியும் வந்து நமக்கு கையை வந்து தூக்குறோம், கையை மடக்குறோம், காலை நீட்டுறோம், இந்த மாதிரி வந்து இயக்கங்கள் பண்றதுக்கு நம்முடைய வந்து தசைகள் வந்து உதவி செய்யுது. இது எப்படி வந்து வேலை செய்யுதுன்னா, நம்ம எப்படி ஒரு ரப்பரை வந்து இழுக்கும்போது ரப்பர் நீளுது, அப்புறம் விட்டுட்டோம்னா என்ன ஆகுது, பழைய நிலைக்கு வந்தது. அதே மாதிரி நம்முடைய தசைகள் வந்து வேலை செய்யக்கூடியது. எலும்புகளை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டுமெனில் பால், பாலாடை கட்டி, முட்டைகள் போன்ற சத்தான உணவுகளை உண்ண வேண்டும். ஓகேங்களா? எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா வந்து கால்சியம் சத்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பால், பாலாடை கட்டி, முட்டைகள்ல இருக்கு. இந்த மாதிரி சத்தான உணவுகள் சாப்பிட்டாதான் அது மூலமா நம்ம உடம்புல கால்சியம் வந்து சேரும். அதனால வந்து நம்முடைய எலும்புகள் வந்து வலிமையா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், சீக்கிரமா எலும்பு வந்து உடஞ்சிடும். கீழே விழுறாங்க அப்படின்னா வந்து எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன ஆகும்னா டக்குன்னு உடஞ்சிடும், இல்லை நொறுங்கி போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம கீழே விழுறதை பொறுத்துக்கு. அதுக்காக வந்து நான் உயரத்துல இருந்து விழுதேன், என்னுடைய எலும்பு உடையாம இருக்குமானா கிடையாது, உடையும் கண்டிப்பா. ஆனா ரொம்ப வீக்கா இருந்தாங்கன்னா அவங்க வந்து லைட்டா கீழே விழுந்தா கூட, அதாவது உயரம் இல்லாம கொஞ்சம் வலிக்கு விழுந்தா கூட என்ன ஆகும், எலும்பானது உடஞ்சிடும். அதனால நம்ம வந்து சத்தான உணவுகள் சாப்பிட்டு நம்முடைய உடம்பு எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா வலுவா வச்சுக்கணும். வலுவான தசைகளை பெற நாம் உடற்பயிற்சி செய்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இப்போ தசைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு குடத்தை தூக்குறோம் அப்படின்னா வந்து நம்முடைய வந்து கைகளை வச்சு தூக்குறோம்னா வந்து அந்த குடத்தோட வெயிட் வந்து கை தாங்குது. கைன்னு சொல்லும்போது அதில் உள்ள தசைகளும் எலும்பும் வந்து தாங்குது. சரிங்களா? நம்ம தசைகள் வலுவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அதுவும் வந்து அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு உதவியா இருக்கும், எலும்பும் உதவியா இருக்கும்.
ஒருவேளை தசைகள் வீக்கா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த முழு வெயிட்டை வந்து எலும்பு தான் தாங்குற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும், உங்களுடைய எலும்பு வந்து சீக்கிரம் தேய்ஞ்சு எலும்புகளை வலி ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வயசானவங்களை பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் எனக்கு கால் வலிக்கு இது வலிக்குன்னு சொல்லுவாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா வயசாகும் போது அந்த தசைகள் வந்து ரொம்ப வலுவிழந்து, வயசானவங்க கையெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஒரு மாதிரி கொலன்னு வந்து அந்த தசைகள் வந்து எலும்புல இருந்து விலகி வந்த மாதிரி அப்படியே தொங்கும். அப்ப என்ன ஆகும், அவங்க நடக்கும்போது என்ன ஆகும்னா வந்து தசைகள் வந்து தொலைதொலன்னு இருக்கறனால வந்து அது வெயிட்டை தாங்க முடியாது. அப்ப அந்த உடம்புக்குள்ள எலும்புகள் தான் வந்து அவங்களுடைய முழு வெயிட்டையும் தாங்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த எலும்புகள் வந்து தேய்மானம் ஏற்பட்டு வலி உண்டாகுது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம தசைகளும் வந்து வலுவா இருந்தாத்தான் நம்ம வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இங்க ஒரு ஓடுகளை வச்சு ஒரு கூட ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஒரு வீட்டோட மேல கூரை ஓடை வந்து அவர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு ஓடுகளை வைத்து. இல்லை இந்த மரக்கட்டைகள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து சட்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மரக்கட்டை இல்லைன்னா சட்டகம்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த ஓடுகளை வந்து அது தாங்கி இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து எலும்புகள் வந்து நமக்கு ஒரு சட்டகம் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பிறக்கும் போது குழந்தைகளுக்கு 300 எலும்புகள் இருக்குமா. நம்ம உடம்புல வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 300 எலும்பு இருக்குமா. ஆனால் வளர வளர இந்த எண்ணிக்கை 206 குறைகிறது. 300ல இருந்து 206 எங்க போகும், எலும்பு வந்து மறைஞ்சு போயிடாது. அந்த சின்ன சின்ன எலும்புகள் ஒன்னா இணைஞ்சு இன்னொரு பெரிய எலும்பா மாறிடும். அதனால அதோட எண்ணிக்கை வந்து குறையுது நமக்கு. அப்புறம் வியப்பூட்டும் உண்மை, நாம் சிரிக்கும் போது 17 தசைகள் செயல்படுகின்றன. அதாவது நம்ம முகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மேல தோலுக்குனால முன்னோல இருக்க மாதிரி தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் 17 வகையான தசைகள் வந்து செயல்படுது. நம்ம சிரிக்கும் போது வந்து அது எல்லாமே வந்து வேலை செய்யுது. ஆனால் முகம் சுளிக்கும் போது 43 தசைகள் செயல்படுகின்றன. ஆகவே சிரிக்கவும் உங்களது ஆற்றலை சேமிக்கவும். பாருங்க, நம்ம சிரிக்கும் போது 17 தசைகள் வேலை செய்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஆற்றல் தேவைப்படும். இதே நீங்க முகம் சுளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோவத்துல சுளிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க, அந்த மாதிரி செய்யும்போது 43 தசைகள் வேலை செய்யலாம். கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல நம்முடைய தசைகள் வேலை செய்யுது. அப்ப என்ன ஆகும், நம்முடைய வந்து ஆற்றல் வந்து அதிகமா வந்து இதாகும், செலவாகும். அதைத்தான் போட்டிருக்காங்க, சிரிக்கவும் உங்களது ஆற்றலை சேமிக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாதுகாப்போம். நம் உள்ளுறுப்புகளை கவனமாக பார்த்துக்கொள்ள செய்ய வேண்டியவை. ஓகேங்களா? நம்ம உள்ளுறுப்புகள் வந்து என்னென்ன உறுப்பு நம்ம மேல பார்ப்போம், அதை வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம கவனமா பார்த்துக்கணும், நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னா, ஏன்னா அது உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம வந்து உள்ள போய் நம்ம வந்து அதை பார்க்க முடியாது, எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. ஸோ நம்ம வெளியில இருந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால அந்த உள்ளுறுப்புகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ மூளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 8 மணி நேரம் தூங்குதல். நம்முடைய மூளை நல்லா இருக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். அப்படி இல்லை நீங்க வந்து அதிகமா தூங்குறீங்க இல்லை கம்மியா தூங்குறீங்க அப்படின்னா அது ஆபத்தானது, மூளையை வந்து அது பாதிக்கும். அப்புறம் இதயம் வச்சுப்போம். கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்தல். கொழுப்பு நிறைந்த உணவுனா வந்து மாமிசம், அதாவது மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்றாங்க, அதை வந்து அதிகமா சாப்பிடக்கூடாது. அப்படி அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்னா உங்களுடைய இதயம் பாதிக்கப்படும், அதாவது ஹார்ட் அட்டாக் வரும். இறப்பை, சத்தான உணவை சரியான நேரத்தில் உண்ணுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டோம் வயிறு நினைச்சுன்னு இருக்கக்கூடாது, சத்தான உணவா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், சரியான நேரத்துல சாப்பிடணும். அதாவது பசிக்கும் பொழுது சாப்பிடணும். பசிக்குது என்னால சாப்பிட முடியல நம்ம நேரம் கழிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அது தப்பு. அதனால பசிக்கும் பொழுது சரியான நேரத்துல சத்தான உணவை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா நம்ம இறப்பை வந்து ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், அல்சர் வந்துடும், வயிறு வந்து பிரச்சனை பண்ணும். அப்புறம் சிறுநீரகம். சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவு தண்ணீர் குடித்தல். வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா சரியா தண்ணி குடிக்கலாம், என்ன ஆகும், நம்ம ஒண்ணுக்கு போகும்போது ஒரு மாதிரி கடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆய்க்கு வர மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒண்ணுக்கு போகும்போது ரொம்ப அப்படியே சூடா இருக்கும், ஒரு கஷ்டமா இருக்கும். நான் சின்ன வயசுல நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? அதனால வந்து தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிச்சீங்கன்னா 2 விஷயம் நம்ம வந்து சரி கட்டிடலாம். ஸோ அந்த தண்ணி நிறைய குடிக்கும், நம்முடைய சிறுநீரகம் வந்து நல்லா வேலை செய்யும். இல்லைன்னா என்ன ஆகும், தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா சிறுநீரகத்தில் வந்து கற்கள் உருவாகும். ஒன்று லேசர் சர்ஜரி வச்சு இதை கரைக்கணும். அப்படிலாம் நீங்கள் ஒன்றுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அந்த கற்கள் வந்து நகண்டு போய் நம்முடைய அந்த ஒன்றுக்கு போகக்கூடிய அந்த சிறுநீர் போகக்கூடிய வழியை வந்து அடைச்சிச்சுன்னா அது வலி வந்து ரொம்ப உயிர் போகிற அளவுக்கு இருக்கும். அது கொஞ்சமாக அந்த கற்கள் நகண்டு வந்து வெளியே வரும், அது ரொம்ப வலியவும் உண்டாக்கும். ஸோ அதிகமாக கற்கள் உண்டானாலும் சிறுநீரகம் வந்து பழுதடைய வாய்ப்பு இருக்கிறதுனால தண்ணி வந்து நிறைய குடிங்க. எலும்பு மற்றும் தசைகள், இதை முதலே பார்த்தோம். தினமும் உடற்பயிற்சி செய்தல். இது மட்டும் இதில் பத்தாது, இன்னொன்று நம்ம சேர்த்துருக்கணும், சத்தான உணவை உண்ணுதல் வந்து கண்டிப்பாக தேவை. ஆனால் வந்து ஒருத்தர் டெய்லி உடற்பயிற்சி செய்கிறாங்க ஆனால் சரியான உணவு எடுத்துக்கலன்னா என்னாகும், உடம்பு பாதிக்கப்படும். சரிங்களா? மனித உடலில் உங்களுக்கு தெரியுமா, மனித உடலில் 600க்கும் மேற்பட்ட தசைகள் உள்ளன. பார்த்துக்கோங்க, மொத்தம் 600க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கு. எலும்புகள் வந்து 300 இருக்கும், அதுல வந்து 206 ஆகுன்னு பார்த்தோம். தசைகளை பார்த்தீங்கன்னா அதோட 3 மடங்கு அதிகமா இருக்கு. 600க்கும் மேற்பட்ட
600 இல்ல 600க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்குது உடம்புல வந்து. நம் உடலின் நீளமான எலும்பு வந்து தொடை எலும்பாங்க. நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு படம் போட்டிருக்கேன், காமிக்கிறேன். சிறிய எலும்பு வந்து பாத்தீங்கன்னா காதில் உள்ள அங்கவடி எலும்பு. ஓகேங்களா, அங்கவடி எலும்பு நம்ம வந்து என்னன்னா அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அப்புறம் நீளமான தசை வந்து தொடை தசை. ஓகே, இதை பாருங்க. இதுல வந்து இதுதான் வந்து தொடை எலும்பு. இது நம்ம தொடை இந்த மேல ஓடி இருக்கு பாருங்க. இது எலும்பு, தொடை எலும்பு தான். எலும்புகளே வந்து ரொம்ப நீளமான எலும்பு. ஓகேங்களா, இது வந்து தசை, இது வந்து தொடை தசை. இதுதான் வந்து என்னது, நீளமான தசை. ஓகேங்களா, இப்ப நம்ம அங்க அடிக்கிறோம். அங்க அடினா என்னன்னு பாத்தீங்கன்னா, குதிரை ரைட் பண்ணும்போது, குதிரையில போகும்போது இந்த மாதிரி வந்து ஒன்று தொங்கும். இதில் அவங்க காலை வந்து உள்ள வச்சுப்பாங்க. அந்த குதிரையை ஓட்டுறவங்க வந்து கீழே விழாம இருக்கிறதுக்காக, சப்போர்ட்டுக்காக இந்த வளைவுமா இருக்கு பாருங்க, இதுக்குள்ள காலை வச்சிருப்பாங்க. இந்த அமைக்கு பேரு தான் அங்கவடி அப்படின்னு பேரு. இதே வடிவத்துல காதுக்குள்ள ஒரு சின்ன எலும்பு இருக்கு. இங்க பாருங்க, இதான் காது. இது காதோட வெளிப்பகுதி. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்க வந்து முதல்ல மெலிசியஸ் அப்படின்னு ஒரு முக்கிய எலும்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்கஸ்னு ஒரு குட்டி எலும்பு. இந்த மூணாவது எலும்பு இருக்கு பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி அந்த ஷேப்லயே இருக்கும். இந்த அங்கவடி ஷேப்ல இந்த இருக்கு பாத்தீங்களா, யூ மாதிரி இருக்கா, இது வந்து ஸ்டெபிள்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம உடம்புலே உள்ள எலும்புகள்ல ரொம்ப ரொம்ப சின்ன எலும்பு. இது படத்துல கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்காங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன எலும்பா தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த எலும்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பல சவுண்டுகளை கேட்கிறோம். சவுண்டுகள் உள்ள வந்து இந்த எலும்புல பட்டு, இந்த எலும்புகள் வந்து அதனுடைய வைப்ரேஷன் ஆகி அந்த சவுண்டை வந்து மூளைக்கு கொண்டு போகுது. அப்புறம் மூளை வந்து அது என்ன சவுண்டுன்னு வந்து அதை முடிவு பண்ணிக்குது. ஓகேங்களா, இந்த எலும்புதே வந்து நம்ம உடம்புல உள்ள சிறிய எலும்பு. இது பேரு அங்கவடி எலும்பு. செய்து பார்ப்போம். தசை செயல்பாடு. நமது தசைகள் எவ்வாறு தகவல்களை நம் மூளைக்கு அனுப்புகின்றன. ஓகே, நம்ம கிள்ளி வைக்கிறாங்க, வலிக்குது, நம்ம கத்துறோம். ஸோ இது எப்படி வந்து நடக்குது, இந்த தகவல்கள் வந்து எப்படி தசை வந்து மூளைக்கு சொல்லுது நம்ம பார்ப்போம். தேவையானவை பெரிய நெகிழி குவளைகள், அதாவது 2 பிளாஸ்டிக் டப்பா கொஞ்சம் பெருசா எடுத்துக்க சொல்றாங்க. அரிசி அல்லது பருப்பு 2 எடுத்துக்க சொல்றாங்க. செயல்பாடு. உன் நண்பனின் கண்களை துணியால் கட்டு. உங்க ஃப்ரெண்டோட கண்ணை வந்து துணியை வச்சு கட்டிடணும். உன் நண்பனை ஒவ்வொரு கையிலும் ஒரு காலி குவளையை வைத்திருக்க செய்யும். நம்ம 2 டப்பா எடுத்தோம் இல்லையா, பிளாஸ்டிக் டப்பா, அதை ஒவ்வொன்றுடைய கையில கொடுத்துடணும். ஒரு குவளையில் சிறிது பயரையும், ஒன்றில் வந்து கொஞ்சம் ஒரு கைட்டு வந்து ஒரு கொஞ்சம் பயரை அள்ளி போடுறோம் ஒரு டப்பால வந்து. மற்றொரு குவளையில் வந்து ஒரு 4-5 வாட்டி வந்து கொஞ்சம் என்ன பண்றோம், அரிசியை அள்ளி போடுறோம். இப்ப நம்ம எந்த இதுல என்ன போட்டோம்னு அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, ஏன்னா அவன் கண்ணை கட்டியிருக்கான். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒண்ணுல கொஞ்சமா போட்டோம், ஒண்ணுல நிறைய போட்டோம். இப்ப என்ன ஆகும்னா, அவன் கண்ணை முடிந்தா கூட உன் நண்பனின் கைகளில் உள்ள எந்த கோலை கவனமாக உள்ளது என்று கேட்கவும். நம்ம கேட்டா என்ன சொல்லுவானா வந்து, உன் நண்பன் ஒரு கோலை மட்டும் கனமா உள்ளது என்று கூறினால் எந்த கோலை என்று கேட்கும். அப்ப அவனால என்னது கண்டிப்பா உணர முடியும், எது லேசா இருக்கு எது அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். ஸோ இந்த தசைகளால உணரப்படும் எடை வித்தியாசம், ஏன்னா 2 ஒரே மாதிரி இல்லைங்கிற வித்தியாசம் வந்து மூளைக்கு செய்தியா போகுது. அதனால அவனால வந்து இது கனமா இருக்கு இது லேசா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இது வந்து என்ன தெரியுதுன்னா, தசைகள் வந்து மூளைக்கு வந்து இந்த செய்தியை வந்து அனுப்புதுன்னு தெரியுது நமக்கு. அதாவது ஒன்று வெயிட்டா இருக்கு, ஒன்று வெயிட் கம்மியா இருக்குன்னு நமக்கு தெரியப்படுத்துது. இது மூலம் தசைகள் வந்து எவ்வாறு தகவலை மூளைக்கு அனுப்புது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பற்கள். பற்கள் வந்து ரொம்ப முக்கியம். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ பற்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. சொல்லு மட்டும் இல்ல, நம்முடைய உடல் ஆரோக்கியமும் போயிடும். ஏன்னா பற்கள் சரியில்லைன்னா உணவு வந்து நல்லா சாப்பிட முடியாது, நல்லா மென்று சாப்பிட முடியாது. உணவை நல்லா சாப்பிட முடியல என்ன ஆகும், வயிற்றுக்குள்ள போற உணவு நல்லா ஜீரணமாகாது. நல்லா ஜீரணமாகலன்னு என்ன ஆகும், வயிறு வலி உண்டாகும், வயிறு பிரச்சனைகள் ஏற்படும், உடம்புல நல்ல சத்துக்கள் சேராது. ஸோ அதனால பற்கள் வந்து உங்களுடைய முகத்தை அழகா வச்சுக்கவும், உங்களுடைய பல்லு விழுந்தா, பழைய பாட்டிகள் பேசுறத கேட்டிருப்பீங்க, வயசான பாட்டிகள் பேசுறத கேட்டிருப்பீங்க. பல்லு இல்லைன்னா அவங்க பேசுறது புரியாது நமக்கு. அதனால பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய ஆரோக்கியமும் போயிடும். பற்கள் வந்து நம்ம ரொம்ப கவனமா வச்சுக்கணும். பற்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. பற்களும் அவற்றின் வகைகளும். ஓகேங்களா, பற்களை நிறைய வகைகள் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். பற்கள் நம் உடலில் காணப்படும் மிகவும் கடினமான பாகம் ஆகும். ஓகேங்களா, நம்ம உடம்புலே வந்து ரொம்ப கடினமான பாகம்னு பார்த்தீங்கன்னா பற்கள் தான். இது உணவை வெட்டுவதற்கும், அதாவது உணவு 2ஆ வெட்டுறதுக்கும், மெல்லுவதற்கும், நல்லா மென்னு சாப்பிடுவாங்க, மென்னு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெல்லுவதற்கும் உதவுகின்றன. பற்கள் நம் வாயின் உள்ளே காணப்படுகின்றன. வாய்க்குள்ளதான் நம்முடைய பற்கள் இருக்கு. நம் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் வளர்கின்றன. பற்கள்ல பார்த்தீங்கன்னா 2 தொகுதி இருக்கு, 2 டைப் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். முதல்ல உள்ளது பால் பற்கள். ஏன் பால் பற்கள்னு சொல்றாங்கன்னா, நம்ம முதல்ல வந்து என்ன, சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மாட்ட வந்து நம்ம பால் குடிச்சு வளருவோம். அதை ஒட்டி வளர்ற பற்களை வந்து பால் பற்கள், அதாவது முதலில் வளரக்கூடிய பற்களை வந்து பால் பற்கள் சொல்றாங்க. அதாவது அந்த மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம வந்து. முதல் தொகுதி பற்கள் பால் பற்கள் எனப்படும். இப்பற்கள் குழந்தையின் 6 மாதம் முதல் வளர ஆரம்பிக்கின்றன. குழந்தை 6 மாசம் ஆனவொன்னு என்ன ஆகும், பற்கள் ஒண்ணு முளைக்க ஆரம்பிக்கும். இவற்றின் எண்ணிக்கை 20 ஆகும்.
ஸோ 20 பல்லு வரைக்கும் இந்த மாதிரி முளைக்கும். 6 அல்லது 7 வயதில் இப்பால் பற்கள் விழுந்தவுடன் இரண்டாவது தொகுதி பற்கள் வளர ஆரம்பிக்கும். நீங்க 4ஆ படிக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி உங்க வாயில இருந்து சில பற்கள்லாம் விழுந்திருக்கும், அதுக்கு பதிலாக புதிய பற்களும் முளைச்சிருக்கும். ஸோ நம்ம இந்த முதல்ல உள்ள இந்த 20 பால் பற்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்னா வெவ்வேறு வயதுல வந்து ஒன்னா விழுந்து எல்லா பல்லுமே விழுந்து உங்களுக்கு அடுத்து புது பல்லு முளைக்கும். ஓகேங்களா, அது வந்து நிலைத்த பற்கள் சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை அந்த அந்த பழைய பல்லு உழலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடியிலிருந்து வரக்கூடிய 2வது உள்ள பற்களால இருந்து வெளியில வர முடியாது. அப்ப நம்ம அந்த பல்ல பிடுங்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வர்ற பற்கள் வந்து பாத்தீங்கன்னா அது சரியாகவும் இருக்காது, ஒரு மாதிரி குறுகலா இருக்கலாம், வளைஞ்சிருக்கலாம், நம்ம நார்மலான ஒரு சைஸ்ல அது இருக்காது. அதனால சரியான வயதுல அந்த ஊர் பல்லா விழுந்தாதான் அதுக்கு கீழே இருந்து வரக்கூடிய அடுத்த பற்கள் வந்து ஒழுங்கா வளரும். நிலைத்த பற்கள். 2வது தொகுதி பற்கள் நிலைத்த பற்கள் எனப்படும். இவற்றில் 32 பற்கள் உள்ளன. இது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம், 32 பல்லுன்னு சொல்றாங்களா, எல்லாத்துக்கும் 32 பல்லு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஆனா நிறைய மக்களுக்கு வந்து 32 பற்கள் இருக்கும். அதனாலதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெஜாரிட்டி வின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமா உள்ளவங்க தான் சொல்றத தீர்வு எடுத்துக்க முடியும். அதனால வந்து பொதுவா 32 பற்கள் நம்ம சொல்றாங்க. அதனால உங்களுக்கு பல்ல எண்ணி பார்த்துட்டு எனக்கு 32 நீங்க வந்து வருத்தப்பட தேவையில்லை. 32ங்கிறது அதிகமான பற்கள், அதுக்கு மேல இருக்காது. 32 அதோட கம்மியா இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் இப்ப நம்ம பற்களை 2 வகை பார்த்தோம். ஒண்ணு பால் பற்கள், நிலைத்த பற்கள்னு பார்த்தோம். இந்த நிலைத்த பற்கள் அதில் இருக்கு பாருங்க. நிலைத்த அப்படின்னா அந்த பற்கள் வந்து நம்ம சாகுத வரைக்கும் அந்த பல்லு நிலையா, அதாவது பெர்மனண்டா இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்லணும் பெர்மனன்ட், நிலைத்து இருக்கும். அதனால இந்த பற்கள் ஒருவேளை நீங்க கீழே விழுந்து உங்க பல்லு உடஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வளராது. அதனால இந்த நிலைத்த பற்கள் வந்த பிறகு பற்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பல்லு விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் அந்த இடத்துல ஓட்டப்பல்ல தான் இருக்கும். நம்ம செயற்கையாவே பல்லு வாங்கி பொருத்தணும். அதை பொருத்திட்டோம் நீங்க வந்து நம்ம முதல்ல உள்ள பல்லு மாதிரி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து நம்ம இயற்கையா உள்ள இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற செயற்கை வந்து கண்டிப்பா மேட்ச் பண்ண முடியாது. ஒருத்தன் கை உடைஞ்சு போச்சு, உள்ள பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நீ பழைய மாதிரி உன் கையை யூஸ் பண்ண முடியாது. ஏதோ ஓரளவுக்கு நீ வந்து மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம இயற்கையான பற்கள் மாதிரி உணவு நினைச்ச மாதிரி நம்ம கடிக்க முடியாது. ஸோ அதனால வந்து பற்களை கவனமா பார்த்துக்கணும். இந்த நிலைத்த பற்கள்ல 4 வகையா பற்களை பிரிக்கிறாங்க. ஒண்ணு வெட்டும் பற்கள், அதுலயே இருக்கு நம்ம வந்து கடிக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி உள்ள பற்களை வெட்டும் பற்கள் சொல்றாங்க. அப்புறம் கோரை பற்கள். கோரை பற்கள் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உணவு வந்து 2 கிழிக்கிறதுக்கு. இப்போ வந்து கரும்பெல்லாம் கடிக்கிறீங்கன்னா அப்படியே கடிச்சிட்டு அப்படியே உடச்சி இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு சப்போர்ட் கொடுத்து அதை அப்படியே 2 பிரிக்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த கோரை பற்களுடைய இது வேலை வந்து. இந்த நாய், பூனை, புலி, சிங்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 பல்லு கொஞ்சம் நீளமா இருக்கும். பாம்புகளுக்குமே இருக்கும், நீளமான பற்கள் இருக்கும். அதையும் வந்து கோரை பற்கள் சொல்லுவாங்க. நமக்கு வந்து பாம்பு நாய் மாதிரி நீளமலைனாலும் நம்மளுடைய மற்ற பற்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பற்கள் வந்து கொஞ்சம் கோரையா இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பா வந்து ஊசியா இருக்கும். அதாவது வந்து கோரை பற்கள் நம்ம சொல்றோம். அப்புறம் முன் கடவாய் பற்கள்னு ஒன்று சொல்றோம், அப்புறம் பின் கடவாய் பற்கள்னு சொல்றோம். இந்த மாதிரி 4 வகையான பற்கள் இருக்கு. மேலும் நிலைத்த பற்கள், நிலைத்த தொகுதி பற்கள் விழுந்தபின் மீண்டும் முளைக்காது. எனவே நம் பற்களை கவனமாக பார்த்து கொள்வது மிகவும் அவசியம். நான் சொன்னோம் இல்லையா, அதனால நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஓகே, இப்போ அந்த சின்ன படம் வந்து இதில் எடுத்துருக்கேன், நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு என்னென்ன பல்லுன்னு நான் காமிச்சிருந்தேன். உங்க புக்ல வந்து அதை பத்தி சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இன்செசார் சொல்லக்கூடிய இங்கிலீஷ்ல வந்து வெட்டும் பற்கள். இது என்னன்னா மொத்தம் 8 பல்லு இருக்குமா. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நடு பகுதியில், அதாவது பற்களை நடுவில் இந்த மேல போட்டிருக்கு பாருங்க, ஐன்னு போட்டிருக்கா, 1 2 3 இந்த 4 பற்களும் வந்து வெட்டும் பற்கள். இதே மாதிரி கீழையும் ஒரு 4 இருக்கும் தான் இருக்கு பாருங்க. ஸோ 4 4 8 சரியா போச்சா, இதுதான் வெட்டும் பற்கள். 2வது கெனைன்ஸ் அப்படின்னா வந்து கோரை பற்கள். இது வந்து 4 இருக்கும். எங்கன்னு பாத்தீங்கன்னா சீன் இந்த இருக்கு பாத்தீங்களா, அந்த அதாவது நம்முடைய வெட்டும் பற்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பல்லு, இந்த பல்லுதான் வந்து இந்த சீன் இருக்குல்ல, கோரை பற்கள் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இது கீழே அதே மாதிரி மேலையும் இங்கே ஒன்று இருக்கும், இங்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ 4 பற்களாச்சா, சரியா போச்சு. அப்புறம் இந்த கோரை பற்களுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடியது வந்து பிரிமோலார் பற்கள், அதாவது வந்து முன் கடவாய் பல்லுன்னு சொல்லுவாங்க. கடவாய் பல்லு வந்து பின்னாடி இருந்தா பின் கடவாய் பல்லு, முன்னாடி இருந்தா முன் கடவாய் பல்லு. இதுல பாத்தீங்கன்னா வந்து முன் கடவாய் பல்லு 8 இருக்கும்னு சொல்றாங்க. 8ன்னு பாத்தீங்கன்னா மேல 4, இந்த பக்கம் வலதுல 2 இருக்கும், இடதுல 2 இருக்கும், அதே மாதிரி கீழையும் 4 இருக்கும். அப்ப 8 சரியா போச்சு. அப்புறம் மோலார் பற்கள், கடவாய் பற்கள் பாத்தீங்கன்னா வந்து மேல 6, அதாவது வலது பக்கம் ஒரு 3 உள்ள இருக்கும், இடது பக்கம் ஒரு 3 இருக்கும், 6, அதே மாதிரி கீழே ஒரு 6 இருக்கும். சரிங்களா. இதுல வந்து இந்த வந்து அறிவு பல்லு சொல்லுவாங்க. அது வந்து வாயில கடைசி கடவா பல்லுக்கும் கடைசி இருக்கும். அதுவும் இருந்தாதான் இந்த 12. சில பேருக்கு இந்த அறிவு பல்லு வளர்னா என்ன ஆகும்னா இதுல ஒரு 4 நீங்க கழிச்சுக்கணும், மேல 2 கீழே 2, 4 போக அப்ப 8 பல்லு தான் இருக்கும் மோலார் பற்கள். அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து 32 இருக்காது, எவ்வளவு இருக்கும், 28 பற்கள் தான் இருக்கும். சரிங்களா. இதுதான் அந்த பற்களுடைய அமைப்பு. நம்ம இது எதுக்குன்னு பார்த்துட்டோம்.
வெட்டுமிருகல் உணவு வந்து மென்னு அதாவது வெட்டி அதாவது கடிச்சு இழுக்கிறதுக்கு பயன்படுது. கோரைப்பற்கள் வந்து உணவு ரெண்டா கிழிக்கிறதுக்கு பயன்படுது. முன் கடவாய்ப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவு வந்து என்ன சொல்றது கொஞ்சம் அப்படியே நொறுக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்றதுக்கு பயன்படுது, அரைக்க பயன்படுது. பின் கடவாய்ப்பல் வந்து கடைசியா நல்லா கம்ப்ளீட்டா அரைப்பதற்கு நம்ம பயன்படுது. ஓகே, இப்போ நம்ம வந்து வாய் பல்லை பத்தி பார்த்தோம். இப்போ அதோட நலத்தை பார்க்குறோம். வாய் நலத்தின் முக்கியத்துவம், அதாவது வாயை பாதுகாப்பு நலமா வச்சுக்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம், அதை ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை பார்க்கலாம். நாம் பற்களை பாதுகாப்பது போல வாய் நலத்தையும் பாதுகாப்பது அவசியம். ஓகே, நம்ம பற்களை வந்து என்ன சொன்னோம், பற்கள் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி நம்ம வாயுமே வந்து பாதுகாப்பா நலமா வச்சுக்கிறது, வாய் நலத்தையும் பாதுகாப்பது அவசியம் சொல்றாங்க. ஏன்னு பார்ப்போம். நீங்கள் உங்கள் வாயில் உள்ள நாக்கு மற்றும் பற்களின் நலனில் அக்கறை கொள்ளவில்லை எனில் உண்பதிலும் பேசுவதிலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இப்போ உதாரணத்துக்கு பல்லுல பிரச்சனைனா நம்ம நினைச்சதை சாப்பிட முடியாது, நல்லா சாப்பிட முடியாது, உண்பதில் பிரச்சனை. சரி, வாயில பிரச்சனைனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பேசுவதில் என்ன பிரச்சனை, சில பேர் பேசினாலே வந்து ஒரு பேட் ஸ்மெல், ஒரு கெட்ட வாடை வரும். அந்த மாதிரி உள்ளவங்க பேசினா என்ன ஆகும், பக்கத்தில் உள்ளவங்க ஓடியே போயிடுவாங்க, அவங்க யார்கிட்டையும் பேச முடியாது. அதான் பேசுவதிலையும் பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே, வாய் நலத்துக்கு வருவோம். வாய் எப்படிங்க நல்லபடியா பார்த்துக்கிறதுனா, நம் பற்களையும் வாயையும் கவனித்துக் கொள்வது அவசியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பற்களை துலக்குதல், பல்ல வந்து நம்ம நல்லா பல்ல வந்து விளக்கணும். அதுக்காக சிலர் பார்த்தீங்கன்னா அடி போட்டு அரக்குன்னு அரக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணா என்ன ஆகும்னா அவங்களுடைய பல்லு சீக்கிரமா தேஞ்சு போயிடும். ஸோ பல்லு துலக்குதல மெயினான காரணம் என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம பற்களுக்கு இடையில் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்து விடுறதே வந்து முக்கியமான காரணம். அதுக்காக வந்து நம்ம பல்ல வந்து நல்லா தேய்ச்சி கலரா வெள்ளையாக்கணும் அவசியம் கிடையாது. பல் தற்கொலைய மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா, அந்த ஈறுகளில் அந்த பல்லுடைய இடுவல்களில் வந்து அந்த 2 பல்லுகளில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, இடைவெளி இருக்கும்ல, அங்கே உள்ள அந்த உணவுப் பொருட்களை எடுத்து விடுறதே அதோடைய முக்கியமான வேலை. சத்தான உணவுகளை உண்ணுதல், அதாவது சத்தான உணவுகளை சாப்பிட்டா தான் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும். தொடர்ச்சியான பல் பரிசோதனை மேற்கொள்ளல், நம்ம பல்ல வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா இல்லை 1 வருஷத்துக்கு ஒருக்காக வந்துட்டு, இல்லை நமக்கு பிரச்சனைகள் வரும்போது வந்து கண்டிப்பா பிரச்சனை வருதோ இல்லையோ 1 வருஷத்துக்கு ஒருக்கா காட்டுறது நல்லது. பிரச்சனை வந்து நம்ம உடனே போய் காமிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்குள்ள ஆக்ஷன் எடுக்கலைன்னா என்ன, நம்ம பல்லு வந்து பல்ல பறிகொடுக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். போன்றவை நம்மை நலமாக வைக்கின்றன. நாம் ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குதல் அவசியம். ஒரு நாளைக்கு வந்து 2 முறை, காலையில் எழுந்தது ஒருக்கா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒருக்கா வந்து கண்டிப்பா பல்ல விளக்குறது ரொம்ப முக்கியம். ஓகே, நலமான வாய் மற்றும் பற்களுக்கான உணவுகள். போன ஸ்லைடு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஏன் பல்ல சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை உங்க பல்லு வந்து ரொம்ப சுத்தம் இல்லாம இருக்குன்னா நீங்க சாப்பிடுற உணவு வந்து என்னாகும், அதை வந்து கிருமிகள் வந்து பல்லுல இருந்து கலந்து அது உடம்புக்குள்ள போகும்போது உங்களுக்கு நோயா மாறிடும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து வாயையும் பல்லையும் வந்து சுத்தமா வச்சுக்கணும், நல்லா சுகாதாரமா வச்சுக்கணும் சொல்றது காரணம் அதுதான். ஏன்னா வாயில வந்து சரியா நம்ம கிளீனா வச்சுக்கலாம், என்ன ஆகும், அது நிறைய கிருமிகள் இருக்கும். நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும், அந்த சாப்பாடோட சேர்ந்து வயிற்றுக்குள்ள போய் நமக்கு பிரச்சனை பண்ணும். அதனாலதான் வாயை வந்து கிளீனா வச்சிருக்க சொல்றாங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பற்கள் காமிச்சிருக்காங்க. இந்த பல்லு வந்து சந்தோஷமா இருக்கு, இது வந்து ஹாப்பி இல்லாம அன்ஹாப்பியா சேடா இருக்கு. நிறைய பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளுதல் வந்து நம்ம பல்ல வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்குவோம். இனிப்பு பானங்களுக்கு பதிலாக நீர் அல்லது பாலை அருந்துதல். ஓகேங்களா, இனிப்பு பானம்னா நம்ம வந்து இனிப்பா உள்ள மாதிரி என்னது, சாக்லேட், மில்க் ஷேக்கு, அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம், உங்களுக்கு வந்து இனிப்பா உள்ள பானங்கள் நிறைய, அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்றோம் இல்லையா, 7up, கோக்கு, ஸ்ப்ரைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம தண்ணி இல்லைன்னா பாலை வந்து வெதுவெதுப்பாக குடிக்கிறது நல்லது. முடிந்த அளவு மிட்டாய், கேக், பனிக்கூளை குறைவாக உண்ணுங்கள். ஏன்னா அதிகப்படியான சூடும் அதிகப்படியான குளிர்ச்சியும் வந்து பற்களை பாதிக்கும், பல்லையும் பாதிக்கும், அதை சுற்றி உள்ள ஈறுகளையும் பாதிக்கும். அதனால வந்து ஐஸ்கிரீமும் சரி, எதுவுமே அதிக சூடாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னா பற்கள் பாதிக்கும். ரெண்டாவது, இந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வந்து பல்ல ஒட்டிக்கும். அப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணாலும் என்ன ஆகும், அது வந்து சரியாக போகாது. அப்போ என்ன ஆகும், அது பல்ல ஒட்டியே இருக்கும்போது என்ன ஆகும், நிறைய வந்து கிருமிகள் ஃபார்ம் ஆகி உங்களுடைய பற்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடும். அரிச்சிட்டா என்ன ஆகும், பல்ல கூச்சம் ஏற்படும். ஏன்னா உள்ள அந்த எலும்புகளுக்கு அடியில் உள்ள நரம்புகள் வந்து வெளியே வந்துடும். பல்லு உள்ள அந்த மேலே உள்ள அந்த எனாமல்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை லேயர் வந்து அந்த கிருமிகள் வந்து அரிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா பல்லுக்குள் உள்ள நரம்புகள் வந்து வெளியில வந்துடும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் வந்து ஒரு இனிப்பாகவோ இல்லைன்னா ஒரு சூடாகவோ குளிராகவோ புளிப்பாகவோ சாப்பிடும்போது கூச்சம் பல்ல ஏற்படும். அதனாலதான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பல்லில் ஒட்டக்கூடிய சில இந்த கேக்கு, மிட்டாயெல்லாம் அதிகமா நம்ம சாப்பிடக்கூடாது. வாய் மற்றும் பற்களை பராமரித்தல், எப்படி பராமரிக்கணும்னு நமக்கு சொல்றாங்க பாருங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை பல் துலக்கியை மாற்ற வேண்டும். அதாவது வந்து நீங்க பிரஷ் பண்ணக்கூடிய அந்த பிரஷ் இருக்கு பார்த்தீங்களா,
அது தேஞ்சிருந்தாலும் தேலைனாலும் அதிகபட்சம் 3 மாசங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேஞ்சு போச்சுன்னா நீங்க சீக்கிரமா மாத்திக்கலாம். இல்லைன்னா நல்லா தாங்க இருக்கு அப்படி நீங்க வாட்டுக்கு வந்து 6 மாசம் 1 வருஷம் வச்சிருக்க கூடாது. 3 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா மாத்தணும்னு சொல்றாங்க. ஒட்டும் தன்மை உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த சாக்லேட்டு, கேக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டும். முடிந்த வரைக்கும் தவிர்க்க வேண்டும். தினமும் காலை எழுந்தவுடனும் இரவு படுக்கும் முன்பும் பல் துலக்க வேண்டும். முதலே பார்த்தோம்னா 2 முறை பல் துலக்கணும், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முறை உணவு உண்ட பின்பும் வாயை நீரால் கொப்பளிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா 3 வேளையுமே பல் விளக்கணும். சரி வந்து அட்லீஸ்ட் வெறும் ப்ரஷ் வச்சுனா நம்ம சாப்பிட்ட மாதிரி விளக்குறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வாயிலுக்கு இடையில் உள்ள அந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்துடும். இல்லை எனக்கு ப்ரஷ் இல்லை நான் வழியில சாப்பிட்றேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணியை வச்சு வாயை நல்லா கொப்பளிக்கணும். 2-3 வாட்டி கொப்பளிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்க்கு இடையில உள்ள அந்த உணவுப் பொருட்கள்லாம் வெளியே வந்துடும். வேம்பு பல் துலக்கி இது பாத்தீங்கன்னா முன்னாடி கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து பல் விளக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுவும் ஒன்று இருக்கும். அதாவது நிறைய வேப்ப மரங்கள் இருக்கும். நானுமே சின்ன வயசுல தேய்ச்சிருக்கேன். என்ன கொஞ்சம் கசப்பா இருக்கும், பட் உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல் பிரச்சனைகள் வந்து அதிகமா கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கும் போது பல் மருத்துவமனைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஊருக்கே ஒண்ணுதான் இருக்கும். 1 இல்ல 2 இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல் 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 மருத்துவமனை பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய 4, 5, 7, 8 கூட இருக்கு. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா அருக்கு ஏரியா ஒட்டியே ஒரு 4, 5 ஹாஸ்பிட்டல் இருக்கு. 4, 5 பல் மருத்துவமனைகள் இருக்கு. ஏன்னா நிறைய பற்கள் வந்து பிரச்சனைகள் வருது. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் உள்ள மக்கள் வந்து இயற்கையான அந்த வேப்பங்குச்சியை வச்சு பல் விளக்குனாங்க. இதை சின்ன இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துப்பாங்க, பற்களாலே ஒரு சைடு மட்டும் நல்லா அப்படியே மென்னுவாங்க. அப்படின்னா அது மாதிரி ப்ரஷ் மாதிரி மாறிடும். இப்போ அதை வச்சு வந்து அந்த வாய் ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு வாயை கொப்பளிச்சிருவாங்க, அவ்வளோதான். இது வந்து இயற்கையானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே பேஸ்ட் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் குச்சிகள் எத்தனை வளர்க்குறாங்கன்னு தெரியல. கிராமங்கள்லையுமே வந்து பேஸ்ட் தான் யூஸ் பண்றாங்க அதிக மக்கள் வந்து. அது எல்லாமே கெமிக்கல்ஸு. ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அது பற்களை வந்து பாதுகாத்தா கூட சைடு எஃபெக்ட் நிறைய உண்டாக்கும். அதனால நீங்க பிரஷ் வச்சு தேய்க்கும் போது அதிகமா வச்சுக்காதீங்க, கொஞ்சமா வச்சுக்கோங்க. கொஞ்சமா வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அறக்குன்னு அறக்காம ஒரு எங்க டாக்டர் டென்டல் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 10 ரொட்டேஷன் வந்து மைல்டா ஓரளவுக்கு ரொம்ப ஹார்டா கொடுக்காம கொடுங்க. எல்லா சைடும் நல்லா கொடுங்க. கொடுத்துட்டு அந்த இடையில உள்ள உணவுப் பொருட்கள் வெளியே வர மாதிரி வந்து ஒரு ரவுண்டா வந்து தேய்ச்சி விட்டீங்கன்னா போதுமானது. அவ்வளவுதான். ஓகே. இந்திய கிராம மக்களின் பிரகாசமான புன்னகைக்கும் ஆரோக்கியமான பற்களுக்கும் வேப்பங்குச்சிகளை பல்துலக்கியாக பயன்படுத்தி வருவதே காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். அதாவது வந்து இந்திய கிராம மக்களுடைய பற்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கு என்ன காரணம் நினைக்கிறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேப்பங்குச்சிகள் தான் காரணம்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியர்கள் தங்கள் ஈறுகள் மற்றும் பற்களை நலமாக வைத்துக் கொள்ள குச்சிகளின் ஒரு முனையை கடித்து பல் துளக்கி போன்று செய்து பயன்படுத்துகின்றனர். ஓகேங்களா? ஒரு கடிச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டாங்கன்னா அப்படியே குச்சி கீழே போட்டுருவாங்க. அதை வச்சு திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை கடிச்சு அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே நல்லா தேய்ச்சி கீழே போட்டு வாயை கப்பிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது பல் தேய்க்கிறது. பல் துளக்குறது அவ்வளவுதான். நம்ம பிரஷ் மாதிரி இதை வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பதிலளிப்போமா. உங்கள் பற்களுக்கு நன்மை தரும் உணவுகளுக்கு சரி குறியீடும் தீங்கு விளைவிக்கும் உணவுகளுக்கு இன்ட்டு குறியீடும் இடுக. ஓகேங்களா? இது புரோக்கோலி வந்து காய்கறி தானே, இது வந்து அதனால இது வந்து சரி. இது சாக்லேட், இது தப்பு, ஏன்னா வாயில ஒட்டக்கூடியது. இது முட்டைக்கோசு காய்கறி, இது சரி. இது வந்து லாலிபப், இது முட்டாய் இனிப்பா இருக்கும், அது தவறு. அப்புறம் இது வந்து கேக்கு, இது வாயில ஒட்டும், தவறு. இது காய்கறி, இது வந்து கேரட், இது சரி. இது பால் சரி. இது வந்து மீட்டு கறியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டா என்ன ஆகும், வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற கடைகள் பார்த்தீங்கன்னா அந்த குச்சிகள் வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது பற்கள் கடையில் வந்து எப்படியாச்சும் கண்டிப்பாக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி மாட்டுச்சுன்னா என்ன ஆக முடியும், பற்கள் வந்து கிருமிகள் உருவாகி பற்களை பாதிக்கும். வந்து இது அதிகமாக சாப்பிடக்கூடாது. அடுத்து பிஸ்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து வாயில ஒட்டிக்கும். பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா வந்து வாயில ஒட்டிக்கும், ஈறுகளை ஒட்டிக்கும். ஆனால் இதுவும் அதிகம் சாப்பிடக்கூடாது. முட்டைகள் சாப்பிடலாம். இது வந்து பாதாம் நட்டு, இது வந்து சாப்பிடலாம். இது உடம்புக்கு நல்லது. கொட்டைகள் சொல்லுவாங்களே, அது வந்து இது உடம்புக்கு நல்லது. இது வந்து ஐஸ்கிரீம், இதுவும் அதிக குளிர்ச்சியுடையனால அதிகமாக சாப்பிடக்கூடாதனால இது தப்பு. நன்றி. மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.